இப்போ நம்ம சைக்கிளை நம்ம தம்பிக்கு ஓட்ட கொடுக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஓட்டி காமிச்சிட்டு அடுத்ததான் அவனுக்கு கொடுப்பாங்க. எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம் வாங்க. எண்ணுக்குள்ள வெளியே வருது. ஃபர்ஸ்ட் நான் ஓட்டிட்டேன். ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. போட்டுவோம் கைஸ். ஐயோ பாருங்க, விசில் பண்ணு தலைப்பத்தி. ஹெல்மெட்லாம் போட்டிருக்கேன். ஹெல்மெட் பாருங்க, பின்னாடி பிடிக்கவே தேவையில்ல, அவனே ஓட்டுறான் பாருங்க. ஆனால் திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம். அவன் அடிக்கடி தடுமாறுவான். அந்த போகிறான் பாருங்க அந்த சைடு. அது திருப்பு ரொம்ப வளைக்காத, கொஞ்சோண்டு வளைச்சா போதும் திருப்பு. அவ்வளோதான், இவனே ஓட்டிடுவான்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஓட்டிட்டு நிற்க முடியலன்னா இல்லை அவனுக்கு ஓட்டிட்டு நிற்க முடியலன்னா மண்ணில் ஏதாவது அடுத்ததான் ஜல்லிக்கல்ல ஏதாவது வண்டி கொண்டு விட்டுருவா இல்லை. இப்போ பாருங்க இறங்கிட்டாங்க. ஹெல்மெட் அங்கே விழுந்துட்டு. அப்போ நீ அங்கே போய் பிடிச்சிடுவியா? நான் ஓட்டிட்டு வரேங்க. ஃபஸ்ட்டு நீ கேமராவை பிடிச்சிக்க. ஆன்ல தான் இருக்கு. ஓகே சரிண்ணா, உன் பின்னாடி ஆடிக்கிட்டா. ஃபஸ்ட்டு டைம் வேலை எப்பா. போலாமா? வாங்க எம்மு இங்கே வாங்க. கன்னியாகுமரிக்கு நாங்கள் கன்னியாகுமரியில் போயிட்டு எங்கள் சைக்கிளுக்கு ஹெல்மெட் வாங்க போடும். அதுவும் வேனில். அதுவும் நம்ம தலைக்க அதுவும் எங்கள் அண்ணே தான் வண்டி ஓட்டலாம் தெரில. எனக்கு கொஞ்சம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் அப்படி தான் ஓட்டுவான். நல்லா ஓட்டுவான். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறான். ஒருத்தன் அவன் சைக்கிளை கொண்டு வந்துட்டான். அங்கே கிடக்கு அந்த சைடா சைடில் இப்போ நான் எடுக்க பாருங்க. நான் எடுக்கேன். சரி, இப்போ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா எடுக்கிறானா? எடுப்பியா? எடுக்கலாம். அதான்
ஹெல்மெட் யாய் ஹெல்மெட் இங்கே தான் வந்துருக்கு வேண்டாம் காய் நம்ம தம்பியை மாதிரி ஆட்டி கீழே படுத்து கிடந்தாடி வெஞ்சிடாதா ஐயப்பா இங்க இருங்க டாபடி போயில கூட அந்த காய் பாடு சொட்டா திணிங்கி தொட்டால திணுங்களா சொட்டா திணிங்கி சொட்டா திணிங்கி காய் சொட்டா திணிங்கி தொட்டாலே ஒரு சொட்டா திணிங்கதான் ஏ குஸ்தனா நீனோ காய் சாவுதான் காய் திணிங்கி வா வா அவன் உளுந்துட்டான் கை சைக்கிளில் அங்கே அழுத்துட்டு போகிறான் வா எங்கள் தெரு பைப்பு பார்ப்போம் இதான் தெரு பைப்பு சுற்றியும் சூரியகாந்தி பூ இருக்கும் நிறையா இருக்கும் ஆனால் இப்போ செடி செடியாக இருக்கும் ஆக்சுவலி இது வியூ பாயிண்ட்னே சொல்லலாம் சாயந்தரம் வந்தாக்கா விடிய காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடைக்கானல் மாதிரி உண்மையிலேயே இருக்கும் இங்கே தான் தீ எரிக்கிற இடம் அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு பழைய இடிஞ்சு வீடு கிடக்கும் இது நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருந்தோம் பேய் வீடு பொங்க போகிறோம் பேய் வீடு போகிறோங்கன்னு அதான் இந்த வீடு ஸோ என்னதுன்னா எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் இருக்கிற பெரிய பில்டிங்னா அந்த ஒயிட் கலர் அதான் பெரிய ஒயிட் கலராக இருக்கா அதுதான் பெருசு இருக்கிறதுலையே எங்கள் ஊரில் அதுதான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காடு சரி ஆட்டோ இதில் கிரவுண்டு இதை தாண்டி தான் கிரவுண்டு கிரிக்கெட் விளாடுவாங்க போன வருஷம் கூட டோர்னமெண்ட் நடந்துச்சு இங்கேருந்து அடுத்ததான் இது ஒரு ஷார்ட் கட் அந்த சைடு ரோட்டுக்கு ஒரு ஷார்ட் கட்டு நெக்ஸ்ட்டு அதான் எங்கள் மாமா குட்டியான அந்த இருக்குது பாருங்க எங்கள் மாமாவோடது சரி வாங்க அது ஆக்சுவல் அந்த இந்த டோர் வழியாகவும் போகலாம் அங்கே ஒரு பெரிய டோர் அந்த வழியாகவும் போகலாம் இது பூட்டு போட்டிருக்கோம் அது திறந்துருக்கும் ஓகேங்களா இது எத்தனை வருஷம் கட்டப்படுதுன்னு எனக்கு தெரியும் நல்லாவே இது எனக்கு என் ஃப்ரெண்டோட வீடு தான் ஒரு ஃப்ரெண்டோட வீடு ஆக்சுவலாக அவன் வீடு மாறிட்டான் அங்கே திசைவலையில் இருக்கான் இது அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு அவன் அண்ணன் பேர் எனக்கு தெரியும் தனுஷ் அப்படி ஏதோ சொல்லுவாங்க சரி இருக்கட்டும் இங்கே தான் நான் வந்து விளாடுவேன் டிவி இருக்கும் டிவி பார்ப்பேன் அடுத்ததான் இதில் தான் நான் விளாடுவேன் டிவி பார்ப்பேன் கேரம் போர்டு செஸ்லாம் விளாடுவோம் அதுவும் இல்லாமல் டெய்லி எங்கள் வீட்டுக்கு அவன் வந்து ரசம் வாங்கி கொடுத்துட்டு போவான் ஓகே 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 ஆக்சுவல் எங்கள் ஊர்லையே எங்கள் தெருவுலையே என்னதுன்னா ஒரு விஷயம் நடக்கும் அடிக்கடி பாம்பு வரும் எதுக்குன்னா இந்த கிரவுண்டுக்கு அடுத்த பக்கம் காடு ஒரே காடாக தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு அடுத்த பக்கமும் காடு தான் ஆக்சுவல் ஒரு பெரிய காடை காட்டுறேன் பயங்கரமாக இருக்கும் அதுக்குள்ளே நிறைய பாம்பு இருக்கும் அதுக்கு அந்த இதோட லாஸ்ட்டில் தான் எங்கள் ஃபஸ்ட்டு நாய்க்குட்டியே போச்சோம் செத்துருச்சு மஜா கேட்காம வந்தாலே அங்கே தான் இருக்கும் மச்சா அங்கே பாருங்க இவ்வளோ பெரிய காடுன்னு மீதி அங்கே ஒரு புளி வந்துடுச்சு புளி அங்கே ஒரு வேலி இருக்கும் அதை தாண்டி புளி இருந்துச்சு ஆனால் பயந்துட்டோம்
ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அந்த புளியை எப்படி பிடிச்சிட்டாங்க. எப்பவுமே அந்த புளியை 3 மணி நேரமாக கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா க்ரீன் ஹவுஸ்னால் இது க்ரீன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நைட்டு இந்த ரோட்டில் நாங்கள் நடந்து வர மாட்டோம். ஆள் நடமாட்டம் இருக்காது. பைக்கு மட்டும்தான் வரும். நடந்து போக மாட்டாங்க. சைக்கிளும் பைக்கும் தான் வரும். யாரும் நடந்து போக மாட்டாங்க. ஆக்சுவலி இப்போ சாயந்தரம் இருக்கா, இது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த வீட்டில் உள்ளது வீடு பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாயிரும். பயங்கர பேய் வீடு மாதிரி ஆயிரும். ஆக்சுவலி இது நிறையா இடிஞ்சு கிடக்கிறதுனால தான் வீடு மாற்றிட்டேன். ஏன்னா அன்றைக்கி ஓடு அவங்க அண்ணன் மேலே பட்டிருக்கோம். கொஞ்சம் விட்டா விழுந்துட்டு ஓடு மேலே ஒரு 5 ஓடுக்கிட்ட விழுந்துருச்சு. அன்னைக்கு தான் இந்த வீடு மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு வேறு வீடு கட்டி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போதான் அவன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. அடிக்கடி அவங்க அம்மா என் கடைக்கு இல்லை எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, எத்தனை படிக்கா, எத்தனை வயசு அப்படின்னு கேட்பாங்க. நானும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அடுத்ததான் ஸ்கூல் ஃப்ரெண்டோட வீடு. எங்கள் வீடு அங்கே இருக்குண்ணா. இப்போது என் ஃப்ரெண்டு வீடு அந்த பச்சை கலர். ஆக்சுவலி எங்கள் தெருவில் அடிக்கடி புல்லட்டு போவாங்க. இப்போ கூட பாருங்கள் புல்லட்டு என்ன காய்ஸ்னு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் புல்லட்டு தான் போவான். பைக்கில் இப்போ நிறைய புல்லட்டு தான் வரும். பைக்கு கொஞ்சம் தான் வரும், நிறைய புல்லட்டு தான் வரும். சரி, அதுலேயே பாம்பு பொந்து பாருங்க. அந்த பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி பார்க்கிங் ஒழுங்கா ஒட்டு, அதனால தான் உடனே ஒரு இங்கே பாருங்க, ஆள் மேலே கொண்டு விட்டுருப்பான். அந்தானே உடனே திருப்பி விட்டு போயிட்டாங்க. ஆட சை, நீலாம் இருக்கியே. சரிப்பா, சரி நீ போ. இங்கே தொட்டதுக்கே இப்படி ஆளுறா. இங்கே பாரு, அழுல வீடியோன்ற வெக்கம் போடுறான். கைஸ், இதுக்கு உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு டோர் உண்டு. அந்த டோர் உள்ளே போக முடியுமே. சரிப்பா, சரி. ஆக்சுவலி இங்கே பாம்போட தொல்லை தான் நிறையா இருக்கும். தேள், விஷத்தேல்லாம் இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே. அதுக்காக தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன பண்ணுறா எல்லாத்துக்கும் இதான் குட்டியானே இதுங்களா, எல்லாம் ஒழுக்காகும், எல்லாம் ஒழுக்காகும். தம்பி வீடியோவே இங்கே இல்லையா? இந்த தம்பி எல்லாம் ஒழுக்காகணும். தம்பி